கட்டுவிரியன் பாம்பு கடி தான் நம்பர் 1. கிரெயிட் பைட்டுங்கிறதுல வந்து அந்த கடிச்சதுக்கான அடையாளமே இருக்காது. சும்மா ஒரு முள்ளு கீறின மாதிரி கூட இருக்கும். அதை யாராலையுமே அது பாம்பு கடினே கண்டுபிடிக்க முடியாத அளவு ப்ராப்ளம் வரும். இது என்ன செய்தி அப்படின்னா, புதுக்கோட்டையில் 6 வயசு மயத்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பாவுக்கு அதிகமான வயிறு வலி வந்திருக்கு. அது தவிர கண்ணு பயங்கரமாக சொக்கி இருக்கு, மூச்சு திணறல் பயங்கரமாக இருந்திருக்கு. அதனால் அவங்க பெற்றோர்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. அங்குள்ள மருத்துவர்கள் அந்த பாப்பாவை செக் பண்ணி பார்த்ததில் அந்த பாப்பாவுக்கு அதிக நஞ்சு உள்ள கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அந்த பாப்பா இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க. அந்த டாக்டர்களுக்கும் அந்த கூட வந்து சேர்ந்த மருத்துவ ஊழியர்களுக்கும் என்னோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நியூஸ்லேருந்து நம்ம 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கணும். என்ன 3 முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ்லேயே அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கிரெயிட் பைட்டுங்கிறதுல வந்து அந்த கடிச்சதுக்கான அடையாளமே இருக்காது. இந்த பாம்பு கடிச்சுனா தெரியவே தெரியாது அப்படின்னு. ஆமாம், இந்த பாம்பு கடிச்சுனா எந்த ஒரு பெயின் இருக்காது, வீக்கமும் இருக்காது, ரத்தமும் வராது. இவன் கொசு கடிக்குது இல்லை முள் கிழிக்குது அப்படின்னா அங்கே சோப் கலரில் வீங்கும், இல்லை கோடு விழுகும், லைட்டாக ஒரு ரெட்டிஷாவது இருக்கும். ஆனால் அந்த பாம்பு கடிச்சா எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பாம்போட பல்கள் ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். லிட்ரலி 1.5லேருந்து 2 மில்லிமீட்டரில் தான் அந்த பாம்போட பல் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாம்போட நஞ்சு வந்து நியூரோடாக்சிக், அதாவது நம்மளோட நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதிக்கும். அப்படி பாதிக்கிறதுனால தான் நமக்கு முதல் எஃபெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா கண்ணு இருந்து கண்ணுமே கீழே போகும், மூச்சு நல்லா பயங்கரமாக வரும். இந்த அறிவியல் வச்சு தான் அந்த பாப்பாவுக்கு இந்த பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, இந்த பாம்புக்கு நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடிச்சே தெரியாமல் போகுதுல்ல, அங்கே நார்த் இந்தியாவில் அநேக பேர் தரையில் படுத்து தூங்குவாங்க, அதுவும் வெளியே படுத்து தூங்குவாங்க. அப்போ அவங்களோட பாடி கிட்டுக்கு அந்த பாம்பு வரும். அப்படின்னா அந்த கிராஸ் பண்ண போகும்போது அவங்கள அந்த கடிச்ச இடம் தெரியாத மாதிரி கடிச்சு வச்சுட்டு போயிடும். இன்னும் காலையில் இறந்துருவாங்க. அதனாலே அதோட பேர் வந்து சைலண்ட் கில்லர். அதனால் தயவு செஞ்சு மழை காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் யாரும் வெளியே படுக்காதீங்க. அப்படி படுக்கிறதா இருந்தால் கட்டில் போட்டு படுங்க. கீழே படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு கொசுவில் போட்டு டென்ட் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு, அதாவது நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வச்சுட்டு பாம்பு உள்ள நுழையாத மாதிரி படுத்துக்கிறீங்கன்னா நமக்கும் சேஃப்டி, அந்த பாம்புக்கும் சேஃப்டி. இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பை கட்டு விரியன் சொல்லியிருப்பாங்க. அதாவது கட்டு விரியன் இல்லை, கட்டு வரையன். விரியன் எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே நம்ம ஊரில் சுருட்டு விரியன், கண்ணாடி விரியன் தான். இது தவிர மலைகளில் உள்ள குழி விரியன்கள், அது மூங்கில் குழி விரியன், மலபார் குழி விரியன், திருவாங்க குழி விரியன் சொல்லுவாங்களே, அது மட்டும்தான். இது எல்லாமே வைப்ரேடியன் ஃபேமிலி கீழே வரும். இந்த கட்டு விரியன் சொல்லி வராது. அதனால் அது கட்டு விரியன் கிடையாது, கட்டு வரையன். ஏன்னா உடம்புல கோடு கூட போட்டு வரையா இருக்குல்ல, அதனால் கட்டு வரையன். இனிமேல் கட்டு விரியன் சொல்லாதீங்க, கட்டு வரையன்னு சொல்லுங்கள். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுலேயே அதிக விஷமுள்ள கட்டு விரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி பாம்புக்கு இருக்கிறது விஷம் கிடையாது, நஞ்சு. இந்த விஷத்துக்கும் நஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, விஷங்கிறது நம்மளாவே இன்டேக் பண்ணி நம்ம எடுத்து சாகிறது தான் விஷம். வேற ஒருலேருந்து நமக்கு உள்ள இன்ஜெக்ட் ஆகி அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறோம் அப்படின்னா அவர் பேர் நஞ்சு. பாம்புகளுக்கு எல்லாம் பாம்பு, தேள்கள், இது எல்லாருக்குமே நஞ்சு தான் இருக்குது, விஷம் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பாம்பு சொல்கிறீங்க அப்படின்னா நஞ்சுள்ள பாம்பு, நஞ்சு இல்லாத பாம்பு, அந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம நியூஸ்ல இருந்து நமக்கு தேவையான எடுத்துக்கணும். இந்த மாதிரி வைல்ட் லைஃப் கண்டென்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இயற்கையை காதலிங்கள், இயற்கையை பாதுகாப்போம்.